ஹலோ எங்கடா இருக்க? யாரா? என்னத்துக்கு போன உள்ள உட்கார வச்சிருக்க? மச்சான் இறங்குடா. ஏய் வேணாம் புகழே, அண்ணன் கூட்ட சொல்லிருக்காரு, எதுவா இருந்தாலும் அவர்ட்ட வந்து பேசிக்கோ. எங்க வரணும் சொல்லு, நான் கூட்டி வரேன். டேய் வாடா. ஏய் புகழே இறங்குடா. உனக்கு வேணும்னா என் கூட வா. ஐயா டேய் வாடா. ஏய் sorry. ஏய் நீ வெளிய இரு. காலடா. ஓரா போற புகழே. பணம் கொடுத்து ஒரு கூட்ட சொன்னாரே, அதுதான் ஆரம்பிச்சேன். அதுக்கு ஒரு முறை இல்லையா? கிரவுண்ட்ல ஃபுட்பால் மேட்ச் நடந்துருக்குது. சுத்தி இருக்கிற பசங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் பாட்டு நச்சு வண்டியில ஏத்துறான். ஏய் எல்லாம் தெரியும்டா. கம்பெனி மூடிட்டான். போன் சுவிட்ச் ஆஃப். வீட்லயும் ஆள் இல்ல. ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சது. அவ அப்பாவையும் கூட்டம் அவனையும் கூட்டம் நான் தான் ஆரம்பிச்சேன். நீ என்னன்னா அவனை விரட்டி வெட்டி அடிச்சிருக்க. அவன் அடிச்சு ஆட்டோல ஏத்துவா, நாங்க பார்த்து சும்மா இருக்கணுமா? ஹலோ, நீ வேற தானே காசு கொடுத்த? திரும்ப தரலன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, இல்லன்னா கோர்ட்ல கேஸ் போடு. என் பணத்தை வாங்குறது அவன் பின்னாடி அலைஞ்சது பார்த்தானே என்ன கோர்ட் கேஸ் நாளே சொல்றேனே. அதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவியா? புகழ் கொஞ்சம் இருப்பா, பேசிக்கலாம். சும்மா இருக்குப்பா. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஒரு ரூபா வாங்குறானான்னு பாத்துடலாம். ஏய் உனக்கு மட்டும் தான் ஸ்டேஷனுக்கு போக தெரியுமா? இவரே ஸ்டேஷன் போலாம்னு சொன்னாரு. நான் தான் ஸ்டேஷனுக்கு போனா அண்ணன் வருத்தப்படுவாரு, இங்க வாங்க பேசிக்கலாம்னு வர சொன்னேன். தெரியுமா? ஏய் இவ்வளவு பேசுறியே, என் பணத்தை கொடுத்துட்டு போக சொல்றேன் அவனை. கொஞ்ச நாள் டைம் தாங்க, திரும்ப தருவோம். பணத்தை கொடுக்காம அவன் இங்க இருந்து போக முடியாது. போனா என்ன பண்ணிடுவ நீ? புகழ் இருப்பா. எவ்வளவு தரணும்பா? சொல்லுங்க. 5 லட்சம் வாங்கியிருக்கான், வட்டி 2, மொத்தம் 7ஆவதுங்க. என்ன வட்டி 2? என்ன இருப்பா. என்கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன். சூரிட்டிக்கு வேணா வீட்டு பத்திரத்தை வச்சுக்க சொல்லு. அப்புறம் என்ன, வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்குவாரு. சும்மா இருக்குமா? நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு என்ன அநியாயம்? வட்டி வட்டி தரலன்னா என்ன பண்ணுவாங்களா? பா கிளம்பு. இவனை பத்த பாவத்துக்கு இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். எங்க அண்ணன் பார்த்துட்டான். நான் வீட்டுக்கு போன செத்தேன். ஏன்? உங்க கேரக்டர் சரியில்லை, உங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொன்னான். அவன் எது கோவப்படுறான்னு எனக்கு தெரியும். ஏய் எங்க போய் சுத்திட்டு வர? போனா அக்கா கூட ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு வரேன். செல்வி தண்ணி எடுத்துன்னு வா. அண்ணி நீங்க போங்க. ஏய் போய் எடுத்து கொடு போ. செல்வி தண்ணி எடுத்துன்னு வான்னு சொன்னேன்ல. ஏய் காது கேக்கலையா? தண்ணி கேக்குறான்ல. எங்க வேலை செய்யறல்ல, அவகிட்ட தானே கேட்டான். ஏய் ஓடி. செல்வி நீ கேட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் வாங்கி வந்திருக்கேன், இதுவானு கொஞ்சம் வந்து பாரு. நீ அங்கேயே வை, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஏண்டி அம்மா அங்கடி? எங்க போவாங்க? ஊர்ல ஏதாவது சாமியாரோ ஜோசிக்காரனோ வந்திருப்பான், அவனை பார்க்க போயிருப்பாங்க. கடைக்கு போற ஏதாவது வேணுமா? இல்லங்க எதுவும் வேண்டாம். எப்போ உனக்கு ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன? டெசர்ட் ஐஸ்கிரீம் வேணும். சரி இந்த அது புடி. இத பாருங்க, அவன் கேக்குறான்னு அதெல்லாம் வாங்கிட்டு வராதீங்க. பல்லெல்லாம் சொத்தையா இருக்கு சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு. அங்க மட்டும் எப்படி இருக்கு? சொத்தைய பத்தி இவ பேசுறா பாரு. என்னடி ஆட்டம் காட்டுறியா? நாங்க என்ன ஆட்டம் காட்டணும்? அந்த பொண்ணு கூட சேர்ந்து சுத்தாதன்னு அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அந்த அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க என்ன அப்படி நினைச்சிட்டோம்? ஏதாவது அரைகுறையா பார்த்துட்டு வந்து கத்துறது. அண்ணி அந்த அக்காவோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அதுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அவங்க உட்பியோட வந்திருக்காங்க. அதை சார் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அது நான் காஃபி ஷாப்ல வந்து பத்திரிக்கை வைக்கிறது. ஏன் வீட்டுல போய் வைக்க தெரியாது அவனுக்கு? அவன் கட்சியில சேர்ந்து 4 மாசம் தான் ஆகுது. அவனுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. கட்சிக்காக நான் 20 வருஷம் உழைச்சிருக்கேன். இந்த 6வது வார்டுல நான் தான் நிப்பேன். ஏய் சும்மா நிப்பேன்னு சொன்னா உன்னால செலவு பண்ண முடியுமா? கட்சி தலைமையில இருந்து ஒரு வார்டுக்கு 20,000 தான் ஒதுக்கிருக்காங்க. அது போதுமா? அவனை நிப்பாட்டினா 10 லட்சம் செலவு பண்ணுவான். உன்னால முடியுமா? இங்க பாரு, அவனுக்கு சீட்டு கொடுக்க சொல்லி தலைமை கழகத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேணா 7வது வார்டுல நின்னுக்க. என்ன விளையாடுறீங்களா? இருக்கிறத விட்டுட்டு நான் நடுத்தூர்ல நிக்கிறதுக்கா? யோ இனிமே உங்க கட்சி ஆபீஸ்ல காலை வச்சனா உங்க செருப்பு கைட்டு அடிக்கிறா. இந்தாங்கடா உங்க கட்சி வேணா, ஒரு மண்ணு வேணா. கட்சியில நான் இருக்க மாட்டேன். அன்பு பின்ன என்ன தாசு, கட்சியில பந்துரு சொன்னப்ப நைட்டோட நைட்டா ரோட்டை வெட்டி கடையை உடைச்சது யாரு? நீ நானும் தானா? பஸ்ஸை எரிச்சோனே 6 மாசம் உள்ளத்துக்கு போட்டு காலை உடைச்சான போலீஸ்காரன். அப்ப இவங்க எல்லாம் எங்க போனாங்க? எல்லாம் தெரியும்டா, உட்கார்ற. தலைவரே அந்த வேட்டி எடுத்து கொடுங்க. உன்ன அவுத்து. ஏய் வாப்பா, ஏன்ட்டு கொடு. 7வது வார்டுக்கு யாருன்னு சொல்லுப்பா. 7வது வார்டுல பந்தல் பழனியை நிறுத்தலான்னு இருக்கோம். அதுல யாருக்கும் ஆட்சேபனை இருக்கா? என்னண்ணே நீ போன தடவை அந்த வார்டுல தோத்தனால தான் நமக்கு சேர்மன் பதவியே போயிடுச்சு. மறுபடியும் அதே தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. வேற நல்ல கேண்டிடேட்டா பார்த்து போடுங்கண்ணே. எனக்கு என்ன குறை? என் வீட்டை தான் செலவு பண்ணுவேன். பழனி உன்னை நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காத. அந்த வார்டுல நம்ம ஆளுங்க மொத்தம் 50 பேர் கூட இல்ல. நம்ம கட்சின்னு இல்லாம பொதுவா ஒரு ஆளை நிறுத்துவோம்.
சரி யாரை நிறுத்தலாம்னு நீயே சொல்லு. நம்ம வெள்ளமட்டி மகேஷ் நிறுத்துவோம். அவங்க தானே 60% இருக்காங்க. அந்த ஆளை போன எலெக்ஷனுக்கே உருவுனேன் முடியாதுன்னு சொல்லிட்டான். தெரியாத மாதிரி பேசுற. நீ வேணா போய் பேசிப்பாரு. சரி அவர் இல்லைன்னா வேற ஆளை கேட்போம். அதான் யாருன்னு கேட்குறேன். நம்ம புகழை நிறுத்துவோம். யாரு? அதான் நம்ம சதாசிவம் ஐயாவோட பையன். ஆமா அவனை நிறுத்தலாம். தெருல ஏதாவது ஒன்னா முத நிக்கிறானே. ஏய் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நடக்கிறத பேசு. ஏன் சரிப்பட்டு வராது? எங்கேயோ மேல இருந்துகிட்டு அவனை நிறுத்துங்க இவனை நிறுத்துங்கன்னு லெட்டர் அனுப்புறாங்க. அவங்க சொல்ற ஆளுக்கு ஊருக்குள்ள என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியுமா? இங்க இருக்கிற நமக்கு தான் தெரியும். புகழை நிறுத்துங்க. ₹1 செலவு இல்லாம ஜெயிக்கலாம். அவன் சொல்றதும் சரியா தானே இருக்கு. அதுக்காக ஒரு சின்ன பையன் போய் நிக்க சொல்றீங்களா? இங்க பாரு தாசே, உன் பர்சனல் கோவத்தெல்லாம் கட்சிக்குள்ள எடுத்துட்டு வராத. அந்த பையன் என்ன 100% ஜெயிப்பான்னு தெரியும்ல. அப்புறம் என்ன யோசிக்கிற? போன முறை அந்த வார்டுனால தான் தோத்தோம். ஞாபகம் இருக்குல்ல? உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க பேசிக்கிறோம். டேய் வீட்டுக்குள்ள வரமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான்டா. எங்கள் அம்மா உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்கடா. என்னவா? தெரில, ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? இந்தா. வேணாண்டா, என் குரலை கேட்டாவே அழுதுருவாங்க. பேசுன்றல புடி. கலை ஸ்கோர்னா 79 for 3. வரேன் வெய்மா. இந்தா. என்னடா சொன்னாங்க? என்னத்த சொல்ல போகிறாங்க? அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. ஆமாம், அத்தை சந்தியா எல்லாம் ஊர்லேருந்து வராங்களாம். அவங்க வர நேரத்தில் நான் வீட்டில் இல்லைன்னு நல்லா இருக்காதுன்றாங்க. வீட்டு பத்திரத்தை வேறு அவங்க கையில் கொடுத்தாச்சு. இன்னும் 4 மாதத்தில் பணம் கொடுக்கலன்னா என் குடும்பமே நடுத்தல தான் நிற்கும். இந்த நிலைமையில கல்யாணத்தை பற்றி வேறு பேசுகிறாங்க. புகழ் தாசன் கூப்பிட்றாரு. சொல்லுங்கண்ணே. தம்பிக்கு என்ன கோபம் தீரல போல் இருக்கு. ஐயோ அதெல்லாம் இல்லைண்ணே. நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியும். கட்சியில் எல்லாரும் பிரியப்படுறாங்க புகழ். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணே. என்னப்பா நீ எனக்கு சீட் கொடு உனக்கு சீட் கொடுன்னு அவன் அடிச்சுக்கிறான், நீ பிடிக்கலன்ற? எனக்கு இந்த அரசியல்லையும் அரசியல்வாதி மேலேயும் பெருசாக நம்பிக்கை இல்லை. கோயிலில் போய் மொட்டை போடுறவங்க கூட சாமி ஏதாச்சும் பண்ணிட்டோன்னு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த ஓட்டு போடுற மக்களுக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லை. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாங்களே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அட என்னப்பா உலகம் தெரியாத ஆளாக இருக்கியே. போலுக்கு தான் கிடைச்ச சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க தெரியலனா நீயும் அதே மாதிரி இருக்கியே. அண்ணே அரசியலாம் வேணாண்ணே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். அரசியலை விட்டால் வேறு எந்த தொழிலில் கை நிறைய சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்குறல்ல எல்லாம் எப்படி வந்துச்சு? எல்லாம் அரசியல் தான். நீ ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் 7வது வார்டில் நான் நிற்க போகிறேன், ஹெல்ப் பண்ணுங்கடான்னு கேளு. செலவை பற்றி யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். 7வது வார்டா? அங்கே எப்படி நான் நிற்க முடியும்? அது ஏன் வார்டே இல்லையே. எந்த வார்டில் யாரை நிற்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்ப்பா. இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணா தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அதான் எல்லா செலவும் அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருல்ல. அதுக்கு 5-10க்குலாம் போய் அந்த ஆள்கிட்ட நிற்க முடியும்? மச்சான் நல்ல சான்ஸ் ஏன்டா மிஸ் பண்ணுற? டேய் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், விளையாடாத. என்ன விளையாடுறோம்? அதான் நில்லுன்னு எல்லாம் சொல்கிறோம்ல. நான் நின்னா யாரா எனக்கு ஓட்டு போடுவா? நாய்க்கிறேன் சொல்லுப்பா. வெங்கட் எலெக்ஷன் நின்னா ஓட்டு போடுவல்ல? நீ யாருக்கு சொன்னாலும் ஓட்டு போடும் புகழ். அப்போ நீ காசு வாங்க மாட்டேன். சீரியஸாக பேசுவோம். சுதா என்னன்னா நம்ம வெங்கட் அண்ணா எலெக்ஷன் நின்னா ஓட்டு போடுவா? யாருக்கு வேணா போடுவேனா? போதுமா? மச்சான் அந்த பொண்ணுக்கு நீ ஓட்டு போற வயசே வரலடா. இதெல்லாம் கரெக்டாக நோட்டு. நான் 2 சிகரெட் தாங்க. மச்சான் இங்கே சிகரெட் இல்லை, குடுறா எதிரில் வாங்கிட்டு வரேன். ஏய் அவனே என்ன உசு பேத்துற? இதெல்லாம் அவனுக்கு சரியா வர மாதிரி எனக்கு தோணல. அவன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிட்டு இருப்பான். லைஃப்பில் இப்போ தான் ஏதோ நல்ல விஷயம் யோசிக்கிறான், ஆசைப்படுறான்னு தெரியுது. விடு, வரதை பார்த்துக்கலாம். எலெக்ஷன் வருது, ஏகப்பட்ட செலவு இருக்குது. இந்த தடவை இதை வச்சுக்கோங்க. அடுத்த தடவைக்கு எல்லா செலவையும் நானே பண்ணுறேன். சரிங்களா? சரி வாங்க வாங்க வாங்க. குவாரிக்கு நம்ம தான் ஓனர்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் அங்கே அடியால வேலை பார்க்குறது நமக்கு தானே தெரியும். சொல்கிறேன் இந்த ஒருத்தோட கேளுமா. கேளுடா. அங்கே என்னடி மொனமொனே? அவனுக்கு பைக் வேணுமா? வாங்கலாம் வாங்கலாம். எப்போ கேட்டாலும் சாக்கு சொல்லுங்க. அவன் என்ன போட்டு நச்சரிக்கிறான். எப்போ வாங்கி தரீங்கன்னு அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லுங்க. அதாவது காசு போட்டு வாங்கிட்டு இன்னும் 1 வருஷத்தில் எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது. சைக்கிளு டிவி கம்ப்யூட்டர் கொடுத்த மாதிரி பைக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். ஆமாம், பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கும் ஊரில் இருக்கவங்க கல்யாணத்துக்கெல்லாம் மொழி எழுதுறதுக்கு மட்டும் காசு எங்கேருந்து தான் வருதோ தெரியல. ஆனால் பிள்ளைங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் மட்டும் சாக்கு சொல்ல வேண்டியது. அதெல்லாம் பண்ணலாம்னா மதிக்க மாட்டாங்கடி. என்ன மதிப்பு வேண்டி கிடக்குது? அந்த சேகர் கவுன்சிலர் ஆகி 2 வருஷத்துல சொந்தமாக வீடு கட்டிட்டான். இங்கே குடியிருக்கிற வீட்டையும் வாடகைக்கு விட்டு மொட்டை மாடியில் கொண்டு வந்து விட்டாச்சு. உங்களுக்கு என்ன, வெளியில போயிடுறீங்க? மதிய வெயில்ல நாங்க படுற கஷ்டம் அப்பா இருக்காரமா? உள்ளதான் இருக்காரு. ஏசி வாங்கி போடுறது கூட துப்பு இல்லை. என்ன வந்திருக்காரு? அண்ணே வந்துட்டான் வீணா போனவன். ஏய் சும்மாரி. பழனி இந்த மாவட்டம் வரேனாரு, ஆஃபீஸை திறந்து போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணே. வெங்கிட்ட பார்த்து பேசுனியாண்ணே? ஆமாம். என்னண்ணே அவன்லாம் ஒரு ஆளுன்னு புகழ்கிட்ட பேசுனீங்க. சரி புரியாமல் பேசாத பழனி. புகழ் வேற வெங்கட் வேற கிடையாது. 2 பேரும் டவுசர் போட்ட காலத்துல இருந்து ஒன்னா சுத்துறவனுங்க. இருக்கட்டும்ண்ணே, அவன் எங்க வாடகை கிடையாது. அப்புறம் எப்படி எங்க தெருக்காரங்க ஓட்டு போடுவாங்க? பழனி நம்ம கட்சி தேசிய கட்சியோ மாநில கட்சியோ கிடையாது.
ஜாதி கட்சி. உங்கள் வார்டில் நீ நின்னாலும் சரி இல்லை வேற யாரை நிப்பாட்டினாலும் நம்ம ஆளுங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஆனால் வெங்கட் நம்ம ஆளாக இருந்தாலும் அவன் கதை வேற. அவன் எல்லார் வீட்டுக்கும் சகஜமாக போய் வந்து எல்லாரோடையும் அண்ணன் தம்பி மாயமாச்சான்னு க்ளோஸாக பழகிட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு புகழ் வர கூட இருக்கான். வேற என்ன வேணும்? நீ எதுக்கும் கவலைப்படாத. எலெக்ஷன் முடியட்டும், கட்சியிலே ஒரு நல்ல போஸ்டிங் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன். கிளம்பு. என்னையா இந்த முறையாவது சேர்மன் ஆயிடுயா? நிச்சயமாண்ணே. இந்த ஊரில் 26 வார்டில் நம்ம கொடி பறக்குது. இந்த வார்டில் மட்டும் தான் ஏற்ற முடியாமல் இருந்துச்சு. இங்கேயும் ஏற்றிட்டோம்ல, கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுறோம். தாசு, பணப்பட்டுவாடாலாம் கரெக்டாக நடக்குதா? எங்கண்ணே, தேர்தல் கமிஷன் கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் போலீஸ் தலைகளாக இருக்குது. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன புகழ், இங்கே கொடி பறக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தல? எப்படியாவது வெங்கட்ட கூட இருந்து ஜெயிக்க வச்சுன்னு புகழ். நீங்கள் வேறு வார்டை பாருங்கண்ணே. இந்த முறை அந்த வார்டை போகிறதுக்கு இவன் தான் கவுன்சிலர். மறக்காம நம்ம வெங்கட்டுக்கே ஓட்டு போட்டுங்கண்ணே. என்ன புகழ், நீயே சொல்லிட்ட உங்களுக்கு ஓட்டு போட போறோமா? ஏப்பா, ஏற்கனவே அது உருப்படாமல் சுற்றுது, இதில் அரசியல் வேறையா? நிறுத்தினதான் நிறுத்தினேன். எங்கள் வார்டுலாம் நிப்பாட்டிக்கலாம்ல. பெத்த பாவத்துக்கு எங்கள் 2 பேர் ஓட்டாவது விழுந்துருக்கும். அட நீங்கள் வேற, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அரசியல் அவனை எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. இந்தாப்பா 85,000 ரூபா புது பைக்கு. மாடசாமி என்ன, உங்கள் வீட்டில் மொத்தம் 20 ஓட்டு. பேரம்பேத்தியோட எல்லாரும் தெளிவாக போய் கோடாலி சின்னத்தில் போட்டணும். கண்டிப்பாக ஒரு ஓட்டு மிஸ் ஆகக்கூடாது. அதுக்கு தான் பைக்கு. என் பையன் 2 வருஷமாக பைக் கட்டுன்னு இருக்கான். அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியல. நேரத்தை பார்த்தியா? ஏய், இதேண்டா இங்கே கொண்டு வந்து இறக்குறீங்க? வேற எங்கண்ணே இறக்குறது? இங்கே கொண்டு வந்து இறக்கி ஊருக்கார போகிற பார்க்கவா? குவாரி கொண்டு போங்கடா. எங்களுக்கு இன்னொரு வாடை ஒதுக்கி இருக்கலாம். ஒதுக்கி இருக்கலாம் தோழரே. வெறும் வாடகை ஒதுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? உங்கள் கட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறது வேற பிரச்சனை. செலவு பண்ணுறது யாரு? மாமா, உங்கள் பிரச்சனை இவனுக்கு ஓட்டு போட மறந்துட போறீங்க. போடு. அவர் நம்ம கூட்டணியில் தானே இருக்காரு. ஏன் தாசே, நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டு பையனுக்கு ஓட்டு கேட்டா எப்படி? மற்ற இடத்துல போயிட்டு ஓட்டு கேளுங்கப்பா. நிறைய வாங்கி பையனை ஜெயிக்க வை. சரி சரி அரசே, ரொம்ப சந்தோஷம். மனசில் எதையும் வச்சுக்க வேண்டாம். இவனை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரி, நீங்களாவது உங்கள் பையனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? என் பேச்சை எங்கே கேட்குறேன்? அவனை பற்றி பேசாதீங்க. என் ஓட்டு என் பொண்டாட்டி ஓட்டும் உங்களுக்கு தான். தைரியமாக போயிட்டு வாங்க. அரசு, நீ ஏதோ தம்பிக்கு சொல்லக்கூடாதா? அந்த பையன் நிறுத்திட்டு அவனுக்கு கேன்வஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. தாச நம்புறதெல்லாம் சரி வருமா? என்ன சொல்றது, இதெல்லாம் சரியில்லை. 2 முறை அந்த வார்டில் கவுன்சிலர் எல்லாம் நல்லது கேட்டதுக்கு வந்து நிற்கிறாங்க. தேவையில்லாம புகழியா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்க ஏதோ சில்லறத்தனமா விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அதை போயிட்டு சீரியஸா எடுத்துட்டு இருக்கிறேன். ஏன் அவன் ஒருத்த ஓட்டு தான் இருக்குதா? ஏன் ஓட்டு இருக்குது? எங்க அம்மா ஓட்டு இருக்குது, என் பொண்டாட்டி ஓட்டு இருக்குது. இந்த வாட்டி நீ தாப்பா ஜெயிப்ப. போயிட்டு வாப்பா. கண்டிப்பாக போட்டுருக்கேன். மறக்காம வெங்கட்டுக்கே ஓட்டு போடுங்கம்மா. வாடா அந்த வீட்டுக்கு போவோம். அங்க போலாம்டா. அவங்கள வெளியூர், அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு இல்ல. நான் பக்கத்து வீட்ல எல்லாம் கேன்வாஸ் பண்ணுவோம். அவ கேன்வாஸ் பண்ண போறவங்க கூட போட மாட்டான். ஊர் ஃபுல்லா ரொம்ப ஓட்டு வச்சிருக்கான். மச்சான் ஒரு நோட்டீஸ் கொடு. வெங்கட்டுக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. சாரிங்க, எங்களுக்கு இங்க ஓட்டு இல்ல. பரவாயில்லங்க. எதிர் வீட்டில் கீதாவும் அவங்க அக்கா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க அக்கா ஓட்டை நீங்கள் போட்டுருங்க. கீதா ஓட்டை இவங்களை போட சொல்லிடுங்க. பூத்தில் நம்ம பசங்க தான் இருப்பாங்க. பிரச்சனை ஒன்றும் வராது, பார்த்துக்கலாம். என்ன கள்ள ஓட்ட போட சொல்றீங்களா? எங்க ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? உன் ஃப்ரெண்டுக்கு இதுக்கு அவர் ரிஸ்க் எடுக்கணும். சும்மாறா. இல்லங்க, எலெக்ஷன் நினைக்க அவ ஊர்லயே இருக்க மாட்டா. இன்டர்வியூக்காக ஹைதராபாத் வரைக்கும் போறா. வெங்கடத்தை வாட்டி ஆந்திரால நிப்பாருங்க. அப்ப சொல்லி அனுப்புறோம். போட்டுருங்க. தேங்க்ஸ்ங்க. அடுத்ததாக 3வது வார்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். 3வது வார்டில் மாபாக வேட்பாளர் ரங்கநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தேபாக வேட்பாளர் மகேந்திரனை விட 200 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். 4வது வார்டில் மாபாக சார்பில் போட்டியிட்ட எம்டி முனுசாமி தேபாக வேட்பாளர் சுப்ராஜை விட 500 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 5வது வார்டுக்கான தேர்தல் முடிவுகள். தேபாக சார்பில் போட்டியிட்ட விமலா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மாபாக வேட்பாளர் கீதாவை விட 68 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். 6வது வார்டுக்கான முடிவுகள். தேபாக சார்பில் போட்டியிட்ட கனகசபை மாபாக வேட்பாளர் சுந்தரத்தை விட 128 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். 7வது வார்டுக்கான முடிவுகள். தேபாக சார்பில் போட்டியிட்ட வெங்கட் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஜெயராமனை விட 647 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். 8வது வார்டுக்கான முடிவுகள். தேபாக சார்பில் போட்டியிட்ட எங்கே போகிறோம்னு இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்லாத. ஃபோன்லாம் வாங்கிட்டில்ல? வாங்கிட்டேண்ணே. பத்திரம் யார் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க. சரக்கு பொண்ணு எதுவாக இருந்தாலும். சரிண்ணே. நான் சொன்னதுக்கப்புறம் இவங்களை கூட்டு வந்தால் போதும். இப்போதைக்கு இவங்க ஜெயிச்சதை விட ஒரு 4 நாளைக்கு இவங்களை பாதுகாக்கணும். அதான் முக்கியம். ஒரே இடத்துல வச்சுருக்கக்கூடாது. கண்டுபிடிச்சி வந்துடுவானுங்க. டெய்லி இடம் மாற்றிட்டே இருக்கணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் இங்கேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? வரண்ணே.
எல்லாத்தையும் கணக்கு வரணும். ஓகேவா? கிளம்புங்க. விமலா எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே. உனக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவன் என்னையே நம்ப மாட்டேன்றியா தாஸ்? சரிண்ணே, கிளம்புங்க. காரணமாக தான் சொல்லுவேன். கிளம்புங்க, பார்த்துக்கலாம். ஏய் நிறுத்து. என்ன இது கயிறுலாம் கட்டி வச்சிருக்காங்க? சரி நீங்க கூட நான் போய்க்கிறேன். நீ பார்த்து பாய் காலை பாப்போம்டா. அறிவு இருக்கா? என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? கயிறு கட்டி இருக்குல்ல, நீ பாட்டு கிராஸ் பண்ற? ஆமா, இது பெரிய இந்தியா பாகிஸ்தான் பார்டர். அங்க கொஞ்சம் பாரு, தெரியும். இப்பயாவது தெரியுதா என்ன பார்டர்னு? வாயை பாரு நல்லா. அந்த வாய் தானே உன்னை காப்பாத்துச்சு. அண்ணா புகழ் பேசுறேண்ணே. இந்த 5வது தெருவில் ஒயர் கட்டாயி கீழே வந்துருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? சரிங்கண்ணா. ஏன் அணையிற? உள்ளவா. பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கிறோம். பரவாயில்ல, உள்ளவா. அண்ணன் இல்லை? அண்ணனும் அண்ணியும் ரிசப்ஷன் போயிருக்காங்க. மழையில எங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியல. ஈபிலேருந்து ஆள் வந்துட்டாங்க. ஓகே சரி நான் கிளம்புறேன். மச்சான் நீ கொஞ்சம் போட்டு வாங்க. மச்சான் பாலாஜி ஒன்று போட்டு வாங்க சார். என்னடா ஈவியில் வேலைக்கு சென்டர் போல இது? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு, புரியுதா? ஆமாம்மா, ரொம்ப அமைதி தங்கமான பொண்ணுறாவ. என்னது இங்கிலீஷ் மெசேஜா? லவ் பண்ணாலே டுநைட் டின்னர் வித் ஸ்டார் பிரியாணி ஜாலிதா. அடுத்த மெசேஜை படிக்கிறீங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. சாரி ஜென்டில்மேன். டேய் புகழ. என்னம்மா? டேய் செல்வி குங்குமத்தை மறந்து வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டாடா. கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறா. ஒரு வேலை இல்லை சும்மா. டேய் குழந்தை திரும்ப இவ்வளோ தூரம் நடந்து வரணும்டா. குடுமா நான் திரும்ப குத்துட்டு வரேன். ஐயோ நீ வேணா சாமி. டேய் நீ போயிட்டு வாடா. இங்கே இருங்கடா வந்துடுறேன். சரி அவ குழந்தையா? ஏமா? ஆமாண்டா அவ குழந்தை தான்டா. 2 ஊரை வித்துருவா.